வணக்கம் நண்பர்களே. திரையுலகம், தமிழ் திரையுலகம் விஜய்க்கு ஆதரவாக திரண்டு வருவதாக ஒரு பேச்சு, உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படி வச்சுக்கலாம். ஏன் அவங்க விஜய்க்கு ஆதரவாக வரணும், அல்லது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற திமுக அரசுக்கு எதிராக ஏன் அவர்கள் திரள வேண்டும்? ரெண்டு கேள்வி. ஒருத்தருக்கு ஆதரவாக வர்றாங்கன்னா இன்னொருத்தருக்கு எதிராக போகிறாங்க. ஏன் இப்படி செய்ய வேண்டும்? சன் பிக்சர்ஸ் தான் இதுக்கு காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணாங்க? மேக்ஸிமம் இவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அந்த சன் பிக்சர்ஸோடைய டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். ஒரு அடிப்படை துவக்க நிலையில் இருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளர் ஒரு நாளும் தமிழ் சினிமாவில் நல்ல கதை அம்சங்களோடு சிறப்பான ஒரு படத்தை எடுத்து எந்த திரையரங்குகளிலும் வெற்றிகரமாக நடத்த முடியாது. நான் சொல்கிறது அடிப்படை இதிலேருந்து வர்ற தயாரிப்பாளர்கள். இது எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்? சன் பிக்சர்ஸ்னு இருக்கிற அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்கன்னா, சன் பிக்சர்ஸ் யார்? திமுகவுடைய கம்பெனி தானே. இன்னும் ஒரு சில பேர்களில் கூட அவங்க கம்பெனி வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாருமே சன் பிக்சர்ஸை டார்கெட் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ திரையுலகம், இந்த திரையுலகத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக இருக்கிறது. தேட்டர் கிடைக்காது, மிரட்டப்படுவாங்க, அல்லது இவங்கள தான் இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அல்லது இவங்க தான் படம் எடுக்கணும், நீங்கள் எடுத்தாலும் இவங்ககிட்ட கொடுத்துடணும், இல்லைன்னா உங்களுக்கு தேட்டர் கிடைக்காது. ஒரு சாதாரண நிலையில் இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு பணத்தையும் போட்டுட்டு ரொம்ப காலம் வெயிட் பண்ண முடியாது. தேட்டரே கிடைக்காம எந்த தேட்டர் கிடைக்கும், எப்போ நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. இப்போ இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு இவங்க அடிமாட்டு விலைக்கு அந்த படத்தை பேசி திரையிடுவாங்க. இது திரைமறைவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதம். திரையுலக பயங்கரவாதத்தை செய்வதே இந்த குரூப் தான். இதில் ஒன்றும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ என்ன இது நடக்குது அப்படின்னா, திரையுலகம், தமிழ் திரையுலகம் ஏன் நாம் விஜய் ஆதரிக்கக்கூடாது? உடனே விழா போட்டு நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு விழா ஏற்பாடு பண்ணி நடிகர் விஜய் நாங்கள் ஆதரிக்க போகிறோம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. சைலண்டாக வேலை பார்த்துருவாங்க. இது இந்த திமுகவிற்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இதுவும் ஒன்று. இவங்க அதுக்காக இப்போ நான் அந்த நியூஸ் சொல்லியிருக்கேன்றதுக்காக போய் இவங்க திரையுலகத்தில் மிரட்டிடுவாங்களா? அதுவும் முடியாது. காரணம், இவர்கள் மேல் வரிசையாக வழக்குகள் வரிசை கட்டி கொண்டு இருக்கின்றன. அமைச்சர்கள் மீது வழக்கு, மற்ற வழக்குகள் என்று இவர்கள் பெரியாக நீதிமன்ற விசாரணைக்குழுவில் சிக்கியிருக்கிறார்கள். இதுதான் சரியான தருணம். நாம் அனைவரும் இணைந்து விஜயை ஆதரித்து அடுத்து ஒரு ஆட்சி கட்டில் அமர வைப்பதோ, இல்லை ஏதோ ஒரு வலுவான இடத்துல அரசியலில் கொண்டு வந்துட்டோம்னா திரையுலகம் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை. விஜய் இதை மனசில் வச்சுக்கணும். திரையுலகம், தமிழ் திரையுலகமும் தைரியமாக இதை முன்னெடுக்கணும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.